வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பிப்ரவரி 22 தயாரிப்பாளர் சங்க தேர்தல், அதாவது தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், டிஎஃப்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். இந்த சங்கத்துக்கான தேர்தல் பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்க போகுது. இதை ஒட்டி எப்பொழுதுமே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் யாரை முடிவு பண்றாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவர் நடிகர் சங்கத்திலையும் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் 2 சங்கத்திலையுமே விஷாலை ஜெயிக்க வச்சாரு. பட் அதுக்கப்புறம் விஷாலுடைய நடவடிக்கை சரியில்லாம போச்சு. அது ரெண்டுமே முடங்கினுச்சுங்கிறது வேற விஷயம். பட் இந்த முறை தயாரிப்பாளர் சங்க தேர்தல் அப்படின்ன உடனே 2 அணியா போட்டி போடுறாங்க. ஒரு அணி லைக்கா தமிழ்குமரன், அதாவது நம்ம பாமக நம்ம இவர் இருக்கார்ல, பாமக உடைய தலைவராக இருந்தார்ல கோக்கா மணியுடைய பையன் தான் தமிழ்குமரன். ஸோ அவர் லைக்காவுடைய முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவருடைய தலைமையில ஒரு அணி, மிக முக்கியமா அந்த அணியில கமீலா நாசர் இருக்காங்க, சித்ரா லட்சுமணன் இருக்காங்க. கமீலா நாசர் கமலஹாசனுக்கு ரொம்ப க்ளோஸ். கமீலா நாசர்லாம் ஃபேமிலி மாதிரி. அவங்க கட்சியை விட்டு வெளியில போனா கூட பட் அவங்க எப்பொழுதுமே உலகநாயகன் கமலஹாசன் சார்ந்த செய்திகள், அவர் பர்த்டே எதா இருந்தாலும் அவர் அடிக்கடி மீட் பண்றது, அதெல்லாம் தொடர்ந்து பண்றாங்க. நாசரும் அந்த நட்பு தொடருது, நட்பு அன்பு கட்சியில இல்லையே தவிர அவங்கெல்லாம் நற்பணி இயக்கமா இருந்த காலத்திலேருந்தே உறுதுணையா இருந்தவங்க கமீலா நாசர்லாம். ஸோ அது எப்பொழுதுமே அந்த இது மாறாது. எப்பொழுதுமே அந்த அன்பும் நட்பும் தொடர்ந்து இருக்கும். ஸோ அவங்க இப்போ சித்ரா லட்சுமணன் இவங்க எல்லாமே மீட் பண்ணாங்க சார் ஆஃபீஸில். நேத்திக்கு எல்லாரையுமே சந்திச்சு அவங்க ஆதரவு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது 2 தரப்புமே பார்ப்பாங்க. ஒரு ஓட்டு கேட்கறதுங்கிறது 2 தரப்புமே பார்ப்பாங்க. ஸோ அது அதன்படி தான் வந்தாங்க, எல்லாரையும் சந்திச்சாரு. அப்புறம் இன்னொரு டீம் யார் அப்படின்னா ராமநாராயணன் அணி. இந்த ராமநாராயணன் அணி அப்படிங்கிறது முரளி ராமசாமி, ஏற்கனவே அவர் தான் தலைவராக இருக்காரு. அவர் தான் அந்த மெர்சல் படத்தை எடுத்தார்ல, முரளி ராமசாமி, அவர் தான் மெர்சல் படத்தை எடுத்து அவருக்கு பெரிய நஷ்டமானது. அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னா கூட செலவு எக்கச்சக்கமா இழுத்து விட்டாராம் அட்லி. அது பெரிய நஷ்டமாகி திருப்பி இன்னொரு படம் நம்ம இவர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு, விஜய் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டார் காம்பன்சேஷனுக்கு. அவர் பண்ணலை. அப்புறம் தனுஷை வச்சு படம் எடுக்கணும்னு பார்த்தாரு, அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாரு, அவர் நடிக்காம வேற எங்கேயோ போயிட்டாரு. அப்ப 20 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவா, லைக்கா டீமா இதுவா அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி 22, 23 தேர்தல் நடந்து முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது தெரியும். நிச்சயமாக இந்த முறை லைக்கா டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன முறை நிறைய சொதப்பிட்டாங்க. இந்த படம்லாம் வாரத்துக்கு 4 படம் அப்படின்லாம் முறைப்படுத்தலை. இன்னும் நிறைய தயாரிப்பாளர் பிரச்சனைலாம் இவங்க போன தடவை தீக்கலை. இப்போ தமிழ்குமரன் தீக்கிறாரான்னு பார்ப்போம்.